எபோட் சித்திரச்சீட்டு. நான் பார்க்க போறது சித்திரச்சீட்டு பத்தி. சித்திரச்சீட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாரட் கார்ட்ஸ். இங்கிலீஷ்ல டாரட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அத பத்தி இப்ப டாரட் கார்ட்ஸ பத்தி நெறைய இது வந்திருக்கு. சித்திரச்சீட்டுன்னு நான் சொல்றேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல டாரட் கார்ட். அத பத்தின ஃபுல் லெசன்ஸ நம்ம இப்ப பார்ப்போம். தினசரி 1 மணி நேரம் திங்கள் டு வெள்ளி இதே டைம்ல 8 டூ 9 பார்க்க போறோம். ஸோ இது வந்து தினசரி திங்கள் டு வெள்ளி அ நடக்கும். அதனால தொடர்ந்து வேணுங்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சித்திர ஷீட்டுங்கிறது சித்திரங்களால ஆனது. அது என்ன சித்திரங்கள்னா என்னன்னா படம். படத்தால் ஆனது. இப்போ படத்துல நம்ம படம் போட்டிருக்கும். நீங்க ஒரு சித்திரச்சீட்டு எடுப்பீங்க. அதுல படம் போட்டிருக்கும். அந்த படத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அந்த விளக்கம் என்னங்கிறத நாம பார்ப்போம். அந்த விளக்கத்தின் மூலமா நீங்க உங்க கேள்விகளுக்கு, உங்க பிரச்சனைகளுக்கு, உங்க குழப்பத்துக்கு விடை காண. அது மட்டுமல்ல, இப்ப ஜோசியத்துக்கும் இதுக்கு என்னன்னா, ஜோசியத்துல நீங்க வந்து அவங்க உங்க பிறந்த நேரம் வேணும், பெயர் வேணும், பிறந்த இடம் வேணும். இது 3 இருந்தா தான் உங்களுடைய ஜாதகத்த கணிச்சு, அவங்க உங்க ஜாதகத்த கணிச்சதுக்கு அப்புறம், அ உங்க தசாபுத்தி என்ன, உங்க அ பலன் ஒவ்வொரு கிரகமும் எங்க இருக்குன்னு பார்த்து, அதுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு முதல் தடவ பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். பட் இதுல வந்து அது இந்த டார்க் கார்டு எடுக்கிறவர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து அந்த சித்தச்சீட்டுக்கு விளக்கம் மட்டும் தான் சொல்லுவாரு. அந்த சித்தச்சீட்டு எடுக்கும்போது நீங்க ஒரு குழப்பமும், ஒரு கேள்வியும் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் உங்களுக்கு இருந்தா, ஒரு குழப்பமும் கேள்வியும் உங்களுக்கு இருந்தா, அந்த கேள்விய நினைச்சுக்கிட்டு, நீங்க அந்த சித்தச்சீட்டு இப்ப சித்தச்சீட்டு உங்களுக்கு சொல்றவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சித்தச்சீட்ட உங்களுக்கு முன்னாடி விரிச்சு வச்சுருவாரு. அப்போ நீங்க உங்க கேள்விய நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு, இடது கையால அ நீங்க வந்து கேள்விய மனசுல நினைச்சுக்கிட்டு, இடது கையால் அந்த விரிச்சு வச்ச சீட்டுக்கு முன்னாடி கைய கொண்டு வருவீங்க. இப்ப எந்த சீட்டுக்கு பக்கத்துல போகும்போது உங்களுக்கு கை கீழ விழுதோ, எந்த சீட் எடுக்கலாம்னு உங்களுக்கு அத தொடும்பொழுது எந்த சீட் எடுக்கலாம்னு உங்களுக்கு உங்க கை விரல் தொடுவுணர்வு உங்களுக்கு தோணுதோ, அத நீங்க எடுப்பீங்க. அந்த சீட்டுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ஏன்னா நீங்க ஒரு நீங்க என்ன கேள்விக்குன்னு சொல்ல வேண்டியது. ஸோ நீங்க எடுத்த கார்டுடைய விளக்கத்த அவர் சொல்லுவாரு. இது வந்து நீங்க அப்புறமா நீங்க அந்த கார்டு எடுத்ததுக்கப்புறம் அவர் கேட்பார். என்ன உங்களோட கேள்வி என்ன? அத பொறுத்து எத்தன கார்டு எடுத்ததுன்னு அவர் சொல்லுவார். முதல்ல என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்க கேள்விய தெளிவா சொல்றதுக்காக, உங்க கேள்வி என்னங்கிறது ஒரு கார்டு எடுங்க அப்படின்னு. முதல்ல ஒரு கார்டு இடது கையால ஃபில் பண்ணி, கேள்வி என்னங்கிறத ஃபில் பண்ணி, தெளிவா தெளிவா கேள்வி கேட்கறதுக்காக ஒரு கார்டு எடுப்போம். அப்ப அந்த இத பார்த்துட்டு உங்க கேள்வி என்ன உங்ககிட்டயும் கேட்போம். அப்புறம் அந்த கேள்விய தெளிவு பண்ணிட்டு, அப்ப இந்த கேள்வி இத பத்தின கேள்வி அப்படின்னா, அப்பவும் என்ன கேள்வின்னு நீங்க தெளிவா சொல்ல வேண்டியதில்ல. எத பத்தின கேள்வின்னு மட்டும் கேட்போம். இப்ப கல்யாணத்த பத்தி கேட்கிறீங்களா? இல்ல வேலைய பத்தி கேட்கிறீங்களா? இல்ல தொழில பத்தி கேட்கிறீங்களா? இல்ல குடும்பத்த பத்தி இந்த மாரி பொதுவா கேட்போம். அப்ப வந்து என்னன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, எத பத்தின்னு சொன்னீங்கன்னா, அப்ப எத்தன கார்டு எடுக்கலாம்? ஏன்னா இந்த கார்டுகள் வந்து நீங்க ஒரு கார்டுலருந்து 21 கார்டு வரைக்கும் எடுக்கலாம். ஸ்வெட்டுங்கிறது ஒரு கார்டுலருந்து 21 கார்டு வரைக்கும் எடுக்கலாம். அதனால எத்தன கார்டு எடுக்கிறதுன்னு நாங்க அதாவது யார் சித்த சீட்டு எடுத்து உங்களுக்கு சொல்றாங்களோ, அவங்க வந்து சித்த சீட்டு விளக்கம் சொல்றவரு, எத்தன கார்டு எடுக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டு, சரி இத்தன கார்டு நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு கார்டுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கார்டையும் அவர் வந்து விளக்கம் சொல்லுவாரு. நீங்க இத பத்தி எடுக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு இடம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. ஸோ, அதனால அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எத ஃபீல் பண்ணி எடுக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 கார்டு எடுக்கிறீங்கன்னா, முதல் கார்டு எடுக்கும்போது இத ஃபீல் பண்ணுங்க. 2வது கார்டு எடுக்கும்போது இத ஃபீல் பண்ணுங்க. 3வது கார்டு எடுக்கும்போது இத ஃபீல் பண்ணுங்க. 4வது கார்டு எடுக்கும்போது இத ஃபீல் பண்ணுங்க. 5வது கார்டு எடுக்கும்போது அப்படின்னு சொல்லி. அப்புறம் 5 கார்டையும் எடுத்து வச்சதுக்கப்புறம், அப்புறம் ஒவ்வொரு கார்டா எடுத்து பார்த்து, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு அடுத்த கார்டுக்கு போவோம். இப்ப
இப்படி 5 கார்டும் முடிக்கும்போது உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து விவரம் எதுவும் தேவையில்ல. நீங்க பொறந்த நேரமோ, இடமோ, அ உங்களுடைய பிறந்த நேரமோ, இடமோ, அ அல்லது கணிக்க வேண்டியது எதுவும் இல்ல. அதனால நீங்க எடுக்கிறது தான். நீங்க உங்ககிட்ட இருந்து தான் பதில நாங்க வாங்குறோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து வந்த பதிலுக்கு நாங்க விளக்கம் தான் சொல்றோம். அதான் எனக்கு ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க வந்து இது எப்படி செய்யுதுன்னு நீங்க டெமோ காட்டினா நல்லா இருக்கும்னு நெறைய பேர் கேட்டாங்க கிளாஸ்ல. இப்ப டெமோ பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய தமிழ் சித்தர்ச்சிட்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. தமிழ் சித்தர்ச்சிட்டுன்னு சொல்லி நீங்க இதுல போட்டீங்கன்னா வரும். யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். தமிழ் சித்தர்ச்சிட்டுங்கிற யூடியூப் அந்த லிங்க் வேணா அப்புறமா ஷேர் பண்றேன். தமிழ் சித்தர்ச்சிட்டுன்னு போட்டீங்கன்னா, தமிழ்லயே வரும். அத வந்து தமிழ் டாக்ன்னு இல்ல. தமிழ் சித்தர்ச்சிட்டுன்னு யூடியூப். அதுல போனீங்கன்னா, நானே வந்து நெறைய பேருக்கு எடுத்தது வீடியோ விட்டுருக்கேன். அது எப்படின்னு டெமோ பார்க்க விரும்புறவங்க அந்த யூடியூப் சேனல் போய் பாருங்க. ஸோ யூடியூப் சேனல் போய் பாருங்க. இப்ப நாம திரும்பவும் அதான் சித்திர சீட்டு. அதான் டாரட் கார்ட்ஸ். இந்த டாரட் கார்ட்ஸ் நெறைய பேர் ஃபாரின்ஸ்ல நான் நார்த் இந்தியா போயிருந்தப்போ நெறைய பேர் ஃபாரின்ல இத தொழிலாவே பண்ணி நெறைய பேர் தெளிவா இருக்கிறத பார்த்தேன். நம்ம தமிழ்நாட்டு ஜோசியம் இருக்கிறதுனால, அ இது தேவைப்படாம இருக்கு. ஆனா என்னன்னா, ஜோசியத்துக்கு நெறைய பேருக்கு நெறைய பரிகாரங்கள், நெறைய பேர் ஏமாத்துறாங்க. இதெல்லாம் இருக்கு. இது தெளிவா இருக்கு. இது இன்னும் அதே மாரி நான் வந்து என்ன பண்றேன்னா, ஜோசியமா மட்டும் இல்ல, உங்க கேள்விகளுக்கும் கொடுப்பது மட்டும் இல்ல, அ உளவியல் ரீதியாவும் இத வந்து நான் அதனால உளவியல் சார்ந்து நான் இந்த டாரட் கார்ட்ஸ உபயோகப்படுத்துறேன். அது இது பத்தின கிளாஸ் தான் இது. இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை சித்திரச்சீட்டு அ எத வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரைடர் ரோடுன்னு ஒரு சித்திரச்சீட்ட வச்சு தான் அடிப்படையில எல்லா சித்திரச்சீட்டு சொன்னாங்க. டாரட் கார்ட்ஸ் அத்தனையுமே ரைடர் ரோடுங்கிற டாரட் கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அத பத்தி ஃபுல்லா நான் லெசன்ஸ்ல லெசன்ஸ்ல கத்துக்கிட்டேன். பிளஸ் வகுப்புல கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அ பல விதமான சித்திரச்சீட்டு ஒவ்வொரு விதமான சித்திரச்சீட்டு ஓஷோவோட சென்ட் டாரட் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் டாரட் இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் டாரட்ல கதைகள் வரும். சென்ட் டாரட்ல உங்களுடைய மனசு தெளிவு சைக்காலஜி பத்தி வரும். அப்புறம் வந்து சூஃபி டாரட், சூஃபி அந்த மாரி பல டாரட்டுகள் இருக்கு. பலவிதமான காட்டுவாசி ஆப்பிரிக்க காட்டுவாசிகள் டாரட் மாரி பல விதமான டாரட் இருக்கு. அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க அடிப்படை வகுப்பு தெரிஞ்சுக்கணும். அடிப்படை வகுப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அத பத்திலாம் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்க வந்து அந்த அடிப்படை வகுப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் யாரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா நீங்க யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க டாரட் கார்டு ஏதோ ஒண்ணு ஏன் நான் குடுக்குறது இல்ல அப்படின்னா, உங்களுக்கு புடிச்ச டாரட் கார்ட வாங்கி எந்த டாரட் கார்டு வாங்குனாலும் அது வந்து ரைடர் டாரட்டோடைய அடிப்படையை வச்சு தான் இருக்கும். அடிப்படையில நான் சொல்லிக் குடுத்துருந்தேன். இந்த டாரட் கார்டு உங்களுக்கு புடிச்ச டாரட் கார்ட வாங்கிக்கங்க. பட் தினமும் ஒரு ஒருத்தருக்காவது நீங்க டாரட் கார்ட பார்க்கணும். அந்த மாரி ஒரு 3 மாசம் 6 மாசம் இருந்தீங்கன்னா, சும்மா நீங்க காசு வாங்குறதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க இன்ட்ரெஸ்ட்ல ஒரு ஹாபியா அத பண்ணுங்க. ஒரு 6 மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 1 மாசத்துக்காவது ஹாபியா அத உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, குடும்பத்தாருக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க வந்து இது அடிப்படை வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடிப்படை வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் வரும். அ 60 நாளைக்கு கிளாஸ் இருக்கு. தினசரி கிளாஸ் இருக்கு. ஸோ யாராவது இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா சொல்லலாம். முந்தின கிளாஸ் எடுக்க தெரியல அப்டின்னா, நான் எப்போதுமே என்ன பண்றேன்னா, முந்தின கிளாஸ் என்ன சொல்லிக் குடுத்தனோ அதையும் ஒரு 1/2 அன் ஹவர் சொல்லிக் குடுத்துட்டு தான் அடுத்த கிளாஸுக்கு போவேன். ஸோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எந்த கிளாஸுக்கு வந்தீங்கனாலும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு பெருசா ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் ஒரு கிளாஸ் தான் சொல்ல முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்துருங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா, ஒரு 1 மாசம் ஹாபியா பண்ணீங்கன்னா, ஸோ அடிப்படை கிளாஸுக்கு வாங்க. வந்துட்டு முடிவு பண்ணுங்க. அது புடிச்சிருக்கா இல்லையான்னு. ஸோ இதனுடைய மிக முக்கியமான விஷயம். இப்ப அடுத்த கிளாஸ் இருக்கு.
இது என்னன்னா சித்திரச்சீட்டு. அதனால என்னன்னா நாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மொழி முதல்ல எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொழி வந்து மொழி உருவாகுறதுக்கு முன்னாடி பாறைகள்ல முதல்ல மனுஷன் வந்து இப்ப மானை பார்க்குறான்னா, மானை வந்து வரைஞ்சு காட்டணும். இந்த மாரி நான் வந்து மானை பார்த்தேங்கிறது சொல்ல முடியாம சத்தங்கள மட்டும் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாத வரைஞ்சு காட்டணும். அப்புறம் வரையிறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுத்ததுனால, அப்ப ஏகப்பட்ட கருவிகள் தேவைப்பட்டதுனால, அத சுருக்கி மான்னு. ஸோ முதல்ல யூஸ் பண்ணது முதல் மொழி வந்து சித்திரம் தான். இன்னைக்கும் நாம வந்து கனவு காணும்போது படமா தான் கனவு காணுறோம். ஸோ உங்களுடைய தன்னுணர்வற்ற மனம் இன்னும் மனத்துல 2, 3 மனம் இருக்கு. முதல் மனம் உணர்வு மனம். 2வது மனம் சமூக மனம். 3வது தன்னுணர்வற்ற மனம். இந்த 3 மனதுல சமூகம் ஃபர்ஸ்ட்டு உணர்வு மனம் வந்து வார்த்தைகளையும், சிந்தனைகளையும், கருத்துக்களையும் உள்ளடக்கியது. சமூக மனம் வந்து பயங்களையும், அச்சங்களையும், அ உணர்ச்சிகள உள்ளடக்கியது. நாம அடக்கி வச்ச உணர்ச்சிகள் உள்ளடக்கியது. தன்னுணர்வற்ற மனம் கடந்த காலம் பூராத்தையும் உள்ளடக்கியது. உங்களுக்கு இதுல உணவு மனத்துல வர பிரியம் இல்லாத, வர இதாகாத விஷயங்கள உள்ளடக்கியது. அதனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு. அ அதனால தன்னுணர்வற்ற மனம் இன்னும் உங்க கனவுகள் மூலமா, உங்க கனவுகள்ல சித்திரங்கள தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பகல் நேரத்தில் நாம் வந்து வார்த்தைகளா யோசிச்சாலும், கருத்துக்களும், சிந்தனையும் வார்த்தைகளா இருந்தாலும், உணர்வுணம், சமூக உணவும் வார்த்தைகளா இருந்தா கூட, தன்னுணர்வற்ற மனம் வந்து படங்களா தான் இன்னும் செய்திகள அனுப்பிட்டு இருக்கு. நம்ம மனசுல சமூக மனமும், தன்னுணர்வு மனம், உணர்வு மனம் வந்து 10% தான் இருக்கு. மிச்சம் இருக்கிற 90% கடலுக்கடியில இருக்கிற அ மலை மாதிரி தன்னுணர்வற்ற மனதிலும் மறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க உண்மையாலுமே தெளிவடையணும். இந்த குழப்பங்கள் தீரணும். கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும். உங்ககிட்ட இருந்து பதில் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த மனத்த தன்னுணர்வு மனத்துல இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க உணர்வு மனத்துக்கு கொண்டு வரணும். இப்ப இருக்கிற உங்களோட உணர்வு மனத்துக்கு கொண்டு வரணும். இப்ப தன்னுணர்வு மனத்துல இருக்கிற விஷயங்கள உணர்வு மனத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீங்க தியானம் செய்யலாம். பட் தியானம் செய்யறது குறைஞ்சது ஒரு 3 மாசம், 3 வருஷ கணக்குல நீங்க செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அவசரமா தேவைப்பட்டது அப்படின்னா, அதே மாரி ஜோசியம் பார்த்தீங்கன்னா, அது பரிகாரம் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நேரம் இல்லைன்னா, நீங்க அதுக்கு பதிலா நீங்க டார்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். டார்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க கார்டு எடுக்கும்போது உங்க தன்னுணர்வு மனம் தேவைப்பட்டு ஏன்னா இடது கை வந்து ஏன் இடது கையில இருக்கணும் அப்படின்னா, வலது கை இடது மூளையோட சம்மந்தப்பட்டது. மூளையில 2 பகுதி இருக்கு. இடது மூளை வந்து லாஜிக். லாஜிக்னா தர்க்கம். வலது மூளை வந்து உணர்வு சம்மந்தப்பட்டது. உணர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஸோ மூளையில வலது மூளை வந்து உணர்வு, உணர்ச்சி சம்மந்தப்பட்டது. வலது மூளை இதயத்தோடு சம்மந்தம் உள்ளது. இடது மூளை தலைன்னு நம்ம சொல்ல சிந்தனையோட சம்மந்தப்பட்டது. ஸோ நீங்க வந்து தன்னுணர்வற்ற மனம் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் கொண்டது. நீங்க வலது மூளை தான் யூஸ் பண்ணுவீங்க. வலது மூளைய யூஸ் பண்றதுனால நம்ம இடது கையில தான் சித்தரிச்சுட்டு எடுப்போம். ஸோ இடது கையில சித்தரிச்சு எடுக்கும்போது உங்க தன்னுணர்வு மனம் செயல்பட்டு, அது உங்க தன்னுணர்வு மனதுல என்ன இருக்கோ, அத நீங்க எடுப்பீங்க. அத வந்து நாம பார்த்து தன்னுணர்வு மனதுல என்ன இருக்கு அப்படின்னு சிந்திச்சுட்டு பார்த்து, அத உணர்வு மனத்துக்கு சொல்லுவோம். உங்ககிட்ட சொல்லும்போது, இது இப்படி இருக்குன்னு விளக்கம் சொல்லும்போது, உணர்வு மனத்துக்கு சொல்லுவோம். இதுதான் ஆக்சுவலா நடக்குது. இப்படித்தான் நம்ம சித்தரிச்சுட்டு பார்ப்போம். அதனால வாழ்க்கையே வந்து குறியீடுகளையும் நாம 90% தன்னுணர்வு மனத்தின் மூலமா தான் முக்காவாசி நேரம் செயல்படுறோம். நம்ம உணவு மனதின் மூலம் செயல்படுறத விட தன்னுணர்வு மனத்தின் மூலம் செயல்படுறது தான் ஜாஸ்தி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வாழ்க்கையே ஒரு குறியீடுகளும் நீங்க டிராஃபிக் போனீங்கன்னா, நீங்க டிராஃபிக்லயும் சிக்னல்ஸ் தான் பார்க்குறீங்க. அதாவது சிக்னல் நம்ம போடுறது. கலர்ஸையும் சிக்னலையும் தான் வரைபடங்களா போட்டுருக்கோம். வலது பக்கம் போங்கன்னு எழுதி வைக்கல. வலது பக்கம் போறதுக்கு ஏரோ கீ தான் போட்டுருக்கோம். ஏன்னா குறியீடுகள் அதிகமா சீக்கிரமா பதியும். சீக்கிரமா பார்க்க முடியும். நாம அதே மாரி குறியீடுகள பார்க்கறதுக்கும் குறியீடு கற்கள தான் யூஸ் பண்றோம்.
மனுஷ சக்தியில 80% சக்தி நமக்கு புலன்களுக்கு 100% சக்தி இல்ல. புலன்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி 100% தான். அதுல 80% சக்தி நம்ம கண்களுக்கு தான் யூஸ் பண்றோம். அதனால குறியீடுகளும் சித்திரங்களும் தான் நாம தெரியப்படுறோம். அதே மாதிரி டிராயிங் வந்து நம்ம முதல்ல இருந்தே பண்ணிட்டோம். அதனால சித்திரச்சீட்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அப்படின்னா என்னன்னா அது ஒரு ஏன்னா சீன பழமொழி என்னன்னா 10,000 வார்த்தைகளுக்கு பதிலா ஈக்குவலானது ஒரு படம் அப்படிங்கிறது. அதனால நீங்க வந்து சித்திரச்சீட்டுங்கிறது ஒரு படங்கள் நிறைந்த சித்திரச்சீட்டு கட்டு டாரட் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்ததுன்னா டாரட் கார்ட்ஸ் சர்ச் பண்ணுவாங்க. டாரட் கார்ட்ஸ்னா என்ன, டாரட் கார்ட்ஸ் என்ன, இங்கிலீஷ்ல தேவைப்படுறது இங்கிலீஷ்ல பாருங்க. சித்திரச்சீட்டு கட்டு அது நம்மளுக்கு எப்படி வந்து அதுல இருக்கும். அதுல மொத்தம் 78 கார்டு இருக்கும். அதுல 22 முக்கிய கார்டுகள் இருக்கும். அதுல பல பிரிவுகள் வச்சிருக்காங்க. சித்திரச்சீட்டுகளை பல பிரிவுகளை பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 78 கார்டு. முதல்ல வந்து அதை பத்தி சித்திரச்சீட்டு கட்டு, அதாவது டாரட் கார்டுனா என்னன்னா சித்திரச்சீட்டு கட்டு. அதே மாதிரி அடுத்த கேள்வி அதோட பிரயோஜனம் என்னன்னா அது நீங்க நான் இப்ப சொன்ன மாதிரி கண்ணூர் மனம் வரைக்கும் உணவு லிங்க் ஏற்படுத்தி உங்க குழப்பங்களையும் கேள்விகளையும் தீர்த்து வைக்க கேள்விகளுக்கு பதில்களையும் உங்க குழப்பங்களுக்கு தீர்த்து தெளிவு தர்றது தான் வந்து கேள்விகளுக்கு பதில் தந்து உங்க குழப்பங்களை தீர்த்து தெளிவு தர்றது தான் வந்து சித்திரச்சீட்டினுடைய டாரட் பிரயோஜனம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரிசையா பார்க்க போறது நாம வந்து பார்க்க போற அடுத்த விஷயம் இந்த டாரட் கார்ட்ஸுடைய வரலாறு ஹிஸ்டரியை பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த சித்திரச்சீட்டுக்குரிய சித்திரங்கள் வந்து பண்டைய எகிப்திய பிரமிடுகள் இருக்கு இல்லையா, அந்த பிரமிடுகள்ல மொத்தம் 85 சிற்பங்கள் இந்த சித்திரச்சீட்டு சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த சித்திரச்சீட்டு அந்த எகிப்திய மக்கள் வந்து எதுக்கு சித்திரச்சீட்டு உருவாக்குறாங்க, நிமித்தங்களை பார்க்கறதுக்கும் வருங்காலத்தை அறியறதுக்கும் வந்து சித்திரச்சீட்டு உருவாக்கிருக்காங்க. இந்த சித்திரச்சீட்டுக்களை அழியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிரமிடுகள்ல பதிச்சு வச்சிருக்காங்க. அந்த சித்திரச்சீட்டுகள் எடுத்து ஹைடன்கிற ஒரு அறிஞர் வந்து சிறு குறிப்பு வரைஞ்சிருக்காரு. அதை வச்சு யாருன்னு கேட்டீங்கன்னா அலிஸ்டர் கிராலே அப்படிங்கிற அறிஞர் வந்து அந்த 85 சித்திரச்சீட்டையும் எடுத்து அதை ஒரு காடா பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல தாரோச்சி அப்படிங்கிற இத்தாலி நாட்டுல தாரோச்சின்னு ஒரு சீட்டுக்கட்டு விளையாட்டு இருந்திருக்கு. அதுல இருந்து இந்த டாரட்டுங்கிற வார்த்தை வந்திருக்கு. டாரட்டுங்கிற வார்த்தையுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா என்னன்னா தாரோச்சின்னு இத்தாலி நாட்டுல 14ஆம் நூற்றாண்டுல விளையாடப்பட்ட ஒரு சீட்டுக்கட்டு விளையாட்டினுடைய பேர்ல இருந்து மூலத்துல இருந்து டாரட்டுங்கிற வார்த்தை வந்துச்சு. டாரட்னா என்ன அர்த்தம்னா முக்கால ஞானம். என்ன அர்த்தம்னா முக்கால ஞானம் அர்த்தம். ஸோ இப்போ வந்து அந்த அலிஸ்டர் காடைங்கிற அறிஞர் வந்து 85 காடையும் வச்சு மார்ஷல் சித்திரச்சீட்டு மார்ஷல் டாரட் கார்ட்ஸுங்கிற இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
19ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 14ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 85ல் நிறைய நிர்வாண படங்கள் இருந்தது. அப்புறம் அது ஒழுங்கற்ற முறையில இருந்தது. அப்புறம் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அது எளிய மக்களுக்கு தெரியாம, சாதாரண மக்கள் படிக்க முடியாம. நாம எப்படி சமஸ்கிருதம் படிக்கணும்னா, நீங்க அதை பத்தி படிக்கிற ஆளு ஸ்பெஷலா தேவைப்படுதோ, அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷலான விஷயம். அது அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரிஞ்ச ஆளால மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடியும். புதுசா தெரிஞ்சுக்க முடியாது, ஈஸியா தெரிஞ்சுக்க முடியாது. இது தெரிஞ்சுக்கிறது ஈஸியா இல்லை. அதை பத்தி தெரிஞ்சுக்க கஷ்டமான விஷயம் தான். அதனால 85 கார்டு அதுவும் அதிகம் எல்லாரும் உபயோகப்பட முடியாம அப்படி இருந்தத என்ன பண்ணாருன்னா 19ஆம் நூற்றாண்டுல இப்ப பாருங்க, நான் வந்து ஷேர் பண்றேன். அதை வந்து 10ஆம் நூற்றாண்டுல ஆர்தர் ஒயிட் அப்படிங்கிறவர், என்னன்னா ஆர்தர் ஒயிட்டுங்கிறவர் ஆர்தர் ஒயிட்டுங்கிறவர் பண்ணார். ஒரு நிமிஷம் ஷேர் பண்ண முடியும். இது ஷேர் பண்ண முடியும். நான் வந்து ஆர்தர் ஒயிட்டுங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, ஏஇ ஒயிட். ஏஇ ஒயிட்டுங்கிறது என்னன்னா, ஆர்தர் எட்வர்ட் ஒயிட் அப்படிங்கிறது 1857 இருந்து ஒரே நிமிஷம். ஆர்தர் எட்வர்ட் ஒயிட்டுங்கிறது 1857 இருந்து அக்டோபர் 1857 இருந்து 1942 வரைக்கும் இருந்தாரு. அவர் வந்து அமெரிக்கால நியூயார்க் நகரத்துல பிறந்தாரு. சார்லஸ் எட்வர்ட் ஒயிட், எம்மா ஓல்கன் தம்பதிக்கு பிறந்தாரு. அவர் கோல்டன் டான் சங்கத்துல சேர்ந்து பமீலா ஸ்மித் அப்படிங்கிறவங்க வச்சு, பமீலா ஸ்மித்துங்கிறவங்க வச்சு டார்க் கணக்கு 78 கார்டுகளை அதை குறைச்சி முழு வடிவம் கொடுத்து, அதை ஒழுங்குபடுத்தி அதுக்கு முழு வடிவம் கொடுத்து பமீலா ஸ்மித்துங்கிறவங்க ஓவியம் பூசா வரைய வச்சு பண்டைய முக்கியமான விஷயங்கள், பண்டைய காலத்துல இருந்த முக்கியமான அந்த 85 கார்டுல இருந்த முக்கியமான விஷயங்கள் எதுவும் மறையாம அதை எல்லாத்தையும் காப்பாற்றி 78 கார்டுகளா குறைச்சு அதுக்கு முழு வடிவம் கொடுத்தாங்க. அந்த அப்புறம் பமீலா அந்த ஓவியங்களை வாங்கிய பெண்மணி வந்து அதே சங்கத்துல இருந்தாங்க. அவங்க வந்து 1900 அவங்களும் ஒயிட்டும் சேர்ந்து 1909ல அவங்களும் ஒயிட் அவர்களும் சேர்ந்து இந்த டார்க் கார்டை வடிவமைச்சாங்க. 1910ல கீஸ் ஆஃப் மை பிக்சரல் டாட் கீஸ் ஆஃப் பிக்சரல் டாட்டுங்கிற புக்கை 1910ல ஆர்தர் ஒயிட் இந்த டார்க் கார்டுடைய விளக்கத்துக்கு எழுதினார். டார்க் கார்டு விளக்கங்களை கொடுத்து இந்த 78 கார்டு என்னென்ன கார்டுங்கிற விளக்கங்களை கொடுத்து அவர் வந்து எழுதினார். பிக்சோரியல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டாட்டுங்கிறது என்ன பேருன்னா, அது வந்து த பிக்சோரியல் கீ ஆஃப் தாட்டுங்கிற புக்கு 1910ல ஆத்தர் எழுதினார். அதுக்கப்புறம் 84 வயசுல
அவர் வந்து 1952 84 வயசில் லண்டன்ல உயிரிழந்தார். அந்த ஆத்தருக்கு ஏஇ ஒயிட்டுங்கிற ஆத்தர் எட்வர்ட் ஒயிட் உருவாக்கின 28 நாடுகள் தான் ரைடர் ஒயிட் ஆர்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கும் உபயோகப்படுத்து அடிப்படையாக உபயோகப்படுத்தப்படுது. அந்த ரைடர் ஒயிட் ஆர்ட் தான் வந்து நாம இன்னைக்கு அத்தனை டாட்டும் உபயோகப்படுத்துற அத்தனை பேருடைய பெரும்பாலும் விரும்பப்பட்ட காடாகவும் பெரும்பாலும் உபயோகப்படுத்தப்படும் காடாகவும் டாட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அடிப்படையாக விளங்குது. அந்த ஆத்தர் எட்வர்ட் ஒயிட் ஆர்ட்டை தான் நாம் இப்போ தமிழில் பார்த்துக்கிறோம். இப்போ வரிசையாக நாம் ஒவ்வொரு வகுப்பாக பார்த்து விவசாயம் எதை பற்றி படிக்க போறோம்னா அந்த எட்வர்ட் ஆத்தர் ஒயிட் உருவாக்கின ரைடர் ஒயிட் ஆர்ட்டை பற்றி தான் நம்ம முடிஞ்ச தமிழில் படிப்போம். தமிழில் ஆர்ட்டை பற்றி எடுக்க போடுறேன் இலவச வகுப்புல உங்களை வரவேற்கிறேன். இந்த இலவச வகுப்பு வந்து தினசரி 8 to 9 மாலை இரவு 8 to 9 தினசரி திங்கள் டு வெள்ளி 5 நாட்கள் நடைபெறும். ஸோ நீங்கள் இன்னும் சேரல, நீங்கள் எங்கே நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தமிழ் டாக்டர், அதே மாதிரி யூடியூப், என்னோட யூடியூப் தமிழ் சித்தச்சீட்டுங்கிற யூடியூப் இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. அது தமிழ் சித்தச்சீட்டுங்கிற யூடியூப் தமிழ் சித்தச்சீட்டுன்னு தேடினீங்கன்னா இது என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் டெமோ பார்க்கணும்னு விரும்புகிறவங்க என்னோட யூடியூப் சேனல் போய் பாருங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலும் இன்னைக்கு போடுற ஃப்ரீ கிளாஸை நான் வந்து யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ என்னுடைய ஃப்ரீ கிளாஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அப்பப்போ தோன்ற சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. அதனால் நான் வந்து 8 to 9 உங்களால் முடியும்னா நைட் 8 to 9 கண்டிப்பாக வர முடியும். நீங்கள் வாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்னை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, என்னோட கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் திரும்பவும் கிளாஸுக்கு தான் வர வேண்டியது. அதுக்கு பதிலாக கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வேணுங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டுக்கலாம். இதான் வந்து சித்தச்சீட்டுடைய அறிமுகம். இதுதான் சித்தச்சீட்டு. நாம் இப்போ என்னென்னு பார்த்தோம்னா சித்தச்சீட்டுனா என்ன, அது சித்தச்சீட்டு கடவுளுடைய தொழில். அதனோட பிரயோஜனம் உணவு மனத்தையும் உணவற்ற மனத்தையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு குழப்பங்களையும் கேள்விகளுக்கு பதிலையும் குழப்பங்களுக்கு தெளிவையும் கொடுக்கலாம். அதனுடைய பிரயோஜனம். அப்புறம் அதனுடைய வரலாறு, இந்த சித்தச்சீட்டு எங்கே உருவாச்சு, யார் உருவாக்குனாங்க, அதை எப்படி இப்போ எதனுடைய அடிப்படையாக சித்தச்சீட்டு இருக்கு அப்படிங்கிற சித்தச்சீட்டு வரலாறை நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து இப்போ நான் பார்க்க போறது என்ன, சித்தச்சீட்டு பிரிவுகள். சித்தச்சீட்டு வந்து இப்போ வந்து மொத்தம் 78 கார்டு. 78 கார்டு ஆர்டர் பிரிச்சாரா? பிரிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி பிரிச்சாரு, அதை 78 கார்டையும் இன்னும் பிரிச்சாங்க. என்னென்ன விதமா பிரிச்சாங்க? முக்கிய சித்தச்சீட்டு, அதாவது மேஜர் அரியனா, மைனர் அரியனா, அதாவது அரியனான்னு சொல்லுவாங்க. மேஜர் அரியனா, மைனர் அரியனா, முக்கியமான காடுகள், அதை விட கொஞ்சம் முக்கியத்துவம் குறைந்த காடுகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள் என்னென்னு சொல்லுவோம், என்ன அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியத்துவம் வாய்ந்த காடுகளாக 78 காடுல 22 காடை பிரிச்சாங்க. 22 காடுகள் முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள், மிச்சம் 56 காடுகள் முக்கியத்துவம் கொஞ்சம் குறைந்த காடுகள், 56 காடுகள். அந்த 22 காடுகள் என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையின் முக்கியமான நிலைகள், மிகப்பெரிய மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போற மிகப்பெரிய நிகழ்ச்சிகள், வாழ்க்கையின் திருப்பு முனைகள், முக்கிய நிகழ்வுகள், அது என்னவா வேணா இருக்கலாம், இழப்புகள், சுப நிலவுகள், அவ்வளவு சுப நிலவுகள் என்னவா வேணா இருக்கலாம், அவனுடைய பாதிப்புகள், அவனுடைய மனநிலை மாற்றங்கள்,
அவன் வந்து எதிர்நோக்க போற சவால்கள் இதெல்லாம் பத்தி வந்து முக்கிய சீட்டுகள் சொல்லணும். அப்புறம் மைனர் அரையானு சொல்லப்படுற சிறு முக்கியமற்ற சிறு பிரிவுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 56 கார்டு, மொத்தம் 78 கார்டு. அதுல 22 கார்டு முக்கியத்துவம் வாய்ந்த மேஜர் அரீனா, 78ல 22 கழிச்சிங்கன்னா மிச்சம் 56 கார்டு மைனர் அரீனா. மைனர் அரீனாங்கிற சிறு காடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து மொத்தம் 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த 4 வகை என்ன கேட்டீங்கன்னா, அந்த 4 வகை என்னென்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் வந்து செங்கோல். அது வந்து ஐ அந்த 4 வகையும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஐம்பூதங்கள்ல 4 பூதங்கள கொடுத்துருக்காங்க. ஐம்பூதங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு, நீர், நிலம், காற்று, ஆகாயம். இதுல ஆகாயம் நாம சித்தர் ஆகாயம்ங்கிறது மனுஷங்க தான். நீங்க எடுக்க போறீங்கன்னா நீங்க தான் ஆகாயம். மிச்சம் இருக்கிறது 4 பூதங்களும் 4 ஐம்பெரும் பூதங்கள்ல 4 பூதங்கள் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதுல ஆகாயம் நீங்க. நெருப்பு, நீர், காற்று, நிலம். நெருப்பு, நீர், காற்று, நிலம் 4 காடுல இருக்கு. அப்போ அந்த 4 வகையா 4 விஷயங்களா எப்படி நம்ம தமிழ்ல வந்து மருதம் நெய்தல் பாலைன்னு பிரிச்சாங்களோ, நிலத்தை பிரிச்சாங்களோ, அந்த மாதிரி காடையும் 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதுல முதல் பிரிவு செங்கோல். அது வந்து நெருப்பு சார்ந்து, ஐம்பெரும்பூதங்கள்ல நெருப்பு சார்ந்து. செங்கோல்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசனோட கையில் இருக்கு. ஸோ தலைமை பதவி, தலைமை, செயல், தலைவன், முடிவு, முக்கிய முடிவு, பொறுப்பு, இதெல்லாம் வந்து இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அது என்ன காட்டு இது பண்ணுதுன்னா, ஒரே செகண்ட் சொல்லிடுறேன். அது மொத்தமும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி 4 வகையை பிரிச்சிருக்காங்கன்னா, நெருப்பு, செங்கோல், அப்புறம் 2வது கோப்பை, நீர், 3வது வாட்கள், காற்று, 4வது நாணயங்கள், நிலம். முதல் விஷயம் செங்கோல்ங்கிறது அரசு, ஆட்சி, அதிகாரம், நெருப்பு, வெப்பம், இதெல்லாம். 2வது கோப்பைங்கிறது உணர்ச்சி, நீர், இதெல்லாம். உணர்ச்சி பூர்வமான நீர் சம்பந்தமான உதவி பண்றது, கருணை, பெண்கள், இதெல்லாம். அதே மாதிரி செங்கோல்ங்கிறது ஆண், பாலினம் வந்து ஆண், கோப்பை வந்து நீர் வந்து பெண். அது ஐம்பெரும்பூதங்கள நீரை குறிக்கும். 2வது கோப்பை நீரை குறிக்கும். முதல் இது நெருப்பு குறிக்கும். 3வது வாழ் வந்து காற்றை குறிக்கும். 4வது நாணயங்கள் வந்து நிலத்தை குறிக்கும். அது தவிர என்னன்னு பாத்தீங்கன்னா, செங்கோல் வந்து செயல்களை குறிக்கும். கோப்பை வந்து உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் குறிக்கும். 3வது வாழ்க்கள் வந்து வாழ் வந்து சிந்தனை குறிக்கும், அறிவையும் சிந்தனையும் குறிக்கும். நாணயங்கள் வந்து பொருட்கள் குறிக்கும். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, நாம இப்படி இன்னொரு விதத்துல சொல்ல போனா, செங்கோலை நீங்க தடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து தடி போட்டி பொறாம சமாளிக்கிறது, அதிகாரம், அதை குறிக்கும். செங்கோல் வந்து
அறிவு. கோப்பைங்கிறது நீருங்கிறது உணர்ச்சிகளையும் இதையும் குறிக்கிறது. 3வது வாழ்ங்கிறது சிந்தனை குறிக்கின்றது. 4வது நாணயங்கிறது புதையல், நிலத்தை குறிக்கும். இப்போ வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, நெருப்பு வெப்பமானது. பக்கத்துல போகும்போது பயப்படுவாங்க. அதிகாரமான ஆட்களா இருப்பாங்க. அது அந்த மாதிரி இருக்கிற காடுகள் வந்து தடியுடைய அதாவது செங்கோல் காடுகள். 2வது கோப்பைங்கிறது ரொம்ப சூத்திங்கா, ரொம்ப கருணையா, ரொம்ப இதா இருக்கக்கூடிய உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய காடுகள் 2வது வகை. 3வது சிந்தனை சம்பந்தமா, அறிவு சம்பந்தமா இருக்கக்கூடிய காடுகள் 3வது. பொருள் எப்படி சம்பாதிக்கிறது? காசு என்ன பண்றது? காசை பத்தி வர்றது, பொருளை பத்தி வர்றது, பொருள் எப்ப சேருங்கிறது. நீ காசு எப்ப சம்பாதிப்ப? என்ன பண்ணுவ? என்ன வேலை செய்வ? அப்படிங்கிறது நிலம். அது தவிர பார்த்தீங்கன்னா, எப்படி பிரிச்சிருக்காங்க? அத எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவிலையும் அரசன், அரசி, தளபதி, சேவகன். இது 4 பிரிவிலையுமே இருக்கு. அதாவது செங்கோலுடைய அரசன், செங்கோலுடைய அரசி, செங்கோலுடைய தளபதி, செங்கோலுடைய சேவகன். அதே மாதிரி கோப்பையினுடைய அ அரசன், கோப்பையினுடைய அதாவது முதல் இதுன்னா நெருப்பின் அரசன், நெருப்பின் அரசி, நெருப்பின் தளபதி, நெருப்பின் சேவகன். 2வது செங்கோல் அல்லது நெருப்பு, அரசன், அரசி, தளபதி, சேவகன். கோப்பை அல்லது நீர், நீர் அரசன், நீர் அரசி, நீர் தளபதி, நீர் சேவகன். வாய் அல்லது காற்று, காற்று அரசன், காற்று அரசி, காற்று தளபதி, காற்று சேவகன். அதே மாதிரி நாணயங்கள் அல்லது நிலம், நிலத்து அரசன், நிலத்து அரசி, நிலத்து தளபதி, நிலத்து சேவகன். அப்போ ஒவ்வொன்றையும் நன்னால 4 பகுதியா இருந்ததுன்னா 16 காடு. அது கோர்ட் கார்டுன்னு சொல்றாங்க. அரச சபை காடுகள். 56 காடுல மொத்தம் 78 காடு. 22 காடு முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள். மேஜர் அரினா. மைனர் அரியானா மிச்சம் 56 காடு மைனர் அரியானா. அதுல 16 காடு கோர்ட் காடு, அரசவை காடுகள். மிச்சம் 40 காடு 1லிருந்து 10 வரைக்கும். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 1லிருந்து 10 வரைக்கும் நம்பர். அது வந்து 4க்கும் 1லிருந்து 10. செங்கோல்ல 1லிருந்து 10. அதே மாதிரி கோப்பையில 1லிருந்து 10. வாள்ல 1லிருந்து 10. நல்ல நாணயங்கள்ல 1லிருந்து 10. ஸோ இது 40 காடு. 1லிருந்து 10ங்கிறது 40 காடு. இது அரசவை காடுகள் 16 காடு. ஸோ 16ம் 40ம் 56 காடு. அது தவிர முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள் 28. ஸோ 78 காடு, 22 காடு ஒண்ணு, 16 காடு ஒண்ணு, 40 காடு ஒண்ணு. இப்படி 3 தான் பிரிச்சிருக்காங்க. 3ம் சேர்த்து பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இது. இதுல ஒவ்வொன்னா பார்ப்போம். ஒவ்வொன்ன பத்தியும் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாத்தீங்கன்னா இப்போ செங்கோல் எடுத்தீங்கன்னா செங்கோல் வந்து நெருப்பு வகை சார்ந்தது. நெருப்பு வகை சார்ந்தது. எல்லா பிரிவிலையும் 14 காடு. 4 பிரிவு சேர்ந்து 14 காடு சேர்த்துனீங்கன்னா 4 14 56 பிளஸ் 22 காடு இது. ஸோ அரசவை சீட்டுகள் 4, என் பிரிவில் 1 to 10. அதுல ஒவ்வொரு பிரிவும் இந்த 4 பிரிவா பிரிச்சிருக்கிறதுல ஒவ்வொரு பிரிவுக்குமே ராசியும் கொடுத்துருக்காங்க. அது ஜாதகமும் சித்தச்சீட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நெருப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கோல், நெருப்பு, அது மட்டும் 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோப்பை. கோப்பை நீர். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து
இந்த கார்டுல அதாவது செங்கோல்கள்ல ஒரு கார்டு வந்ததுன்னா அது குறிப்பிட்ட கால அளவு. இப்ப 10ன்னு வந்ததுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப 1ன்னு வந்ததுன்னா செங்கோல் காலா வந்ததுன்னா அது ஒரு வாரம்னு அர்த்தம். அதே வேற கார்டு வந்ததுன்னா அந்த கால அளவு வேற. ஒரு மாசம்னு அர்த்தம் அல்லது வருஷம்னு அர்த்தம் அல்லது வேற அர்த்தங்கள். சரிங்களா? இது என்னென்ன குறிக்குது? இந்த செங்கோல் எது குறிக்குதுன்னா செயலாற்றல், உள்ளுணர்வு, வாய்ப்பு, வளர்ச்சி அப்படிங்கிறது குறிக்குது. தன்மை வெப்பமான தன்மை. நெருப்பு எப்படி இருக்கும்? வெப்பமா இருக்கும். அதனால இதனோட தன்மை வெப்பமா இருக்கும். அதே மாதிரி குணம் என்னன்னா ஆற்றல், செயல்பாடு. அதனால குணம் வந்து ஆற்றல். இது ஆணா பெண்ணான்னா ஆண். குடும்புறவு எதை குறிக்குது? செங்கோல் எதை குறிக்குதுன்னா தந்தை குறிக்குது. காலம் அதாவது பருவ காலத்துல எதை குறிக்குதுன்னா கோடை காலத்தை குறிக்குது. திசை வந்து தெற்கு திசை குறிக்குது. நிறம் சிவப்பு நிறம். இன்பம் பொருள் வீடு அதுல அருள் இன்பம் பொருள் வீடு இந்த நாள்ல இந்த செங்கோல் வந்து செங்கோல் தடி வந்து அருளை குறிக்கும். ஸோ இப்போ அடுத்து கோப்பை எதை குறிக்குதுங்கிறது பார்க்கலாம். கோப்பைங்கிறது நீர். அது வந்து அதாவது செங்கோல்ங்கிறது சூரியனை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் நெருப்பா இருக்கும், வெப்பமா இருக்கும். சூரியனுடைய குணங்கள் வந்து செங்கோலுக்கு இருக்கு. கோப்பை நீருடைய குணங்கள் எதை குறிச்சிருக்கு? சந்திரனை குறிச்சிருக்கு. ஸோ கோப்பையுடைய கால அளவு நாள். அதாவது செங்கோலுடைய கால அளவு செங்கோல்ல 1ன்னு வந்ததுன்னா ஒரு வாரம்னு அர்த்தம். கோப்பையில் 1ன்னு வந்தா ஒரு நாள்னு அர்த்தம். அதே மாதிரி கோப்பை எது எது குறிக்குதுன்னா உணர்ச்சிகள், அன்பு, காதல், உறவுகள், மகிழ்ச்சி, மனோதிடம் இதெல்லாம் குறிக்குது. தன்மை எப்படி இருக்குன்னா அப்படியே செங்கோல் ஆப்போசிட். செங்கோல் வெப்பமா இருக்கும்னா இது தண்ணி எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். குணம் என்னவா இருக்கு? குணம் அங்க வந்து செங்கோல் வந்து குணம் வந்து ஆற்றலா இருக்கு. இங்கு குணம் வந்து உள்ளுணர்வா இருக்கு. பாலினம் ஆணா பெண்ணான்னா பெண். உறவு யாருன்னா அங்க தந்தை, இது தாய். காலம் என்ன காலம்? பருவ காலத்துல காலம், இலையுதிர் காலம். திசை மேற்கு. நிறம் நீலம். இன்பத்தை குறிக்கும். என்ன எதை குறிப்பது? இன்பத்தை குறிப்பது. அது அருளை குறிப்பது. செங்கோல் அருளை குறிப்பது. கோப்பை இன்பத்தை குறிக்கும். அடுத்தது வாழ். வாழ்ங்கிறது காற்று. காற்று எதை குறிப்பது? காற்று நம்ம பார்த்தபடியே என்ன குறிப்பது? அறிவு குறிப்பது. முதல் செங்கோல்ங்கிற செயலை குறிப்பது. கோப்பைங்கிறது உணர்ச்சியை குறிப்பது. உணர்வுகளை உணர்ச்சியை குறிப்பது. வாழ்ங்கிறது இது வந்து சிந்தனை குறிப்பது, அறிவு குறிப்பது. வாளோட கால அளவு மாதம். அது அதாவது செங்கோலுடைய வார அளவு கால அளவு, செங்கோலுடைய கால அளவு வாரம், கோப்பையுடைய கால அளவு நாள், வாளோட கால அளவு மாதம். வாளோட வாள் எது இருக்கு? சிந்தனைகள், பகுத்தாய்ந்தன்மை, எண்ணங்கள், பிரச்சனைகள், அறிவு இவைகளை குறிக்குது. வாள் எதை குறிக்குது? சிந்தனைகள், பகுத்தாய்ந்தன்மை, எண்ணங்கள், பிரச்சனைகள், அறிவு குறிக்குது. குணம் என்ன? குணம் அதனுடைய குணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல். ரெண்டாவது அதாவது செங்கோலுடைய குணம் ஆற்றல். கோப்பையுடைய குணம் வந்து உணர்ச்சி. இதனுடைய குணம் சிந்தனை. கோப்பையுடைய குணம் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு. அதாவது செங்கோலுடைய குணம் வந்து ஆற்றல், கோப்பையுடைய குணம் உள்ளுணர்வு, வாளோட குணம் சிந்தனை. பாலினம் ஆணா பெண்ணான்னா வாழும் ஆண் தான். அப்ப செங்கோலும் ஆண், வாழும் ஆண். கோப்பை பெண். குடும்ப உறவுல எதை குறிக்கும்னா செங்கோல் வந்து தந்தை குறிக்குது, கோப்பை தாயை குறிக்குது. இது வந்து வாழ் வந்து மகனை குறிக்குது.
பருவ காலத்துல அது வந்து செங்கோல் வந்து கோடை காலத்தை குறிக்கும். கோப்பை வந்து இலையுதிர் காலத்தை குறிக்கும். இது வந்து வாழ் வந்து வசந்த காலத்தை குறிக்கும். திசை கிழக்கு, உணர்ச்சி கேட்டல் நுகர்தல், அருள் இன்பம் வீடு, இதெல்லாம் மோட்சத்தை குறிப்பது இந்த வாளுடைய வாழ் மோட்சத்தை குறிக்கும். அடுத்தது நாம 4வது பார்க்கிறது நாணயங்கள் அல்லது பூமி, நிலம். ஸோ நாம முதல்ல நெருப்பை பார்த்துட்டோம், நீரை பார்த்துட்டோம், காற்றை பார்த்துட்டோம். இப்ப நிலம், நாம தான் ஆகாயம். அதனால அதே மாதிரி கால அளவு பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு வாரம், அந்த செங்கோல்களுக்கு வாரம், கோப்பைக்கு நாள், வாளுக்கு மாதம், இது வந்து நாணயத்துக்கு வருடம். நாணயங்களோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை, உடல்நலம், நாம் சொல்றோம் இல்லையா, பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கை. ஸோ நீங்க வந்து வச்சுக்கலாம், நீங்க கனவு கற்பனையில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து உங்க பிராக்டிக்கலா நீங்க செய்யணும்னு நினைக்கிற கனவு கற்பனை, நீங்க செய்யக்கூடிய செயல்கள், நீங்க செய்ய நினைக்கிற செயல்கள், நீங்க வந்து எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறது வந்து செங்கோல். உங்களுடைய உணர்வுகள் என்ன, உணர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறது கோப்பை நீர். அதே மாதிரி நீங்க எதை பத்திலாம் யோசிக்கிறீங்கிறது, உங்க யோசனைகள் என்னெல்லாம் ஓடுதுங்கிறது வாழ். பிராக்டிக்கல் லைஃப் எப்படி இருக்குங்கிறது நாணயம், நாணயம் அல்லது நிலம். ஸோ இது என்னென்ன குறிக்கும்னா நிதிநிலை, உடல்நலம், பாதுகாப்பு, நிலைப்புத்தன்மை, இதெல்லாம் குறிக்கும். தன்மை வறண்டது, அது தன்மை வந்து வெப்பம், கோப்பை வந்து குளிர்ச்சி, அது வந்து வேறொரு தன்மை. இது வந்து வறண்டது, குணம் அறிவுத்தன்மை, பாலினம் பெண். ஸோ நாணயமும் பெண், கோப்பையும் பெண், செங்கோலும் ஆண், வாழும் ஆண். எதை குறிக்கும்? குடும்பம் மகளை குறிக்கும், பருவ காலம் குளிர்காலத்தை குறிக்கும், திசை வடக்கு, நிறம் பச்சை, தொடுஉணவு, பொருளை குறிக்கும், காசு பணம் பொருளை குறிக்கும். இப்படிதான் திசை சீட்டுகளை பிரிச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 16 சித்த சீட்டுமே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரசன் அரசி தளபதி வீரன்னு சொன்னேன் இல்லையா, அரசன் அரசி தளபதி வீரன்னு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசன் கார்டு வந்தா உங்களுடைய பலன் அது வயசுல 35 வயசுக்கு மேலங்கிறத ஆண், ஆணுக்கு 35 வயசு மேல ஆயிடுச்சுங்கிறத குறிக்குது. அரசன் கார்டு வந்தா என்னென்ன குறிக்குதுன்னா தலைமை, உரிமை, அதிகாரங்களை குறிக்குது. அரசி வந்தா பெண்களுக்கு 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்கிறது குடும்ப உறவுகள், தொழில்முறை உறவுகளை குறிக்குது. அதே மாதிரி தளபதி வந்தா 25 35 வயசு வரைக்கும் ஆண், செயல்திறன், ஆற்றத்தன்மை, முன்னேறி செல்லுதல் குறிக்குது. அதே மாதிரி சேவகன் வந்தா 1 25 வரை ஆண் தான், பெண்ணை குறிக்குது. அரசியும் சேவகனும் பெண்ணை குறிக்குது. 1 25 வரை எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப நிலை குறிக்கும், வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு. ஸோ 1 25 வரைக்கும் சேவகன், 25 35 வரைக்கும் தளபதி, 35 வயசுக்கு மேல ஆணா இருந்தா அரசன், 35 வயசுக்கு மேல பெண்ணா இருந்தா அரசு. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும். இப்படிதான் வந்து சித்தச்சித்திரை வச்சிருக்காங்க. ஸோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, என்ன பார்த்திருக்கணும் அப்படின்னா, முதல்ல இருந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, சித்தச்சீட்டுனா என்ன, அதனோட பிரயோஜனம் என்ன, அதனுடைய பண்டைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் சித்து கிட்ட 78 காடா வச்சிருக்காங்க. அந்த 78ல முக்கிய சித்து சீட்டுல 22. அப்புறம்
சிறு சித்தச்சீட்டுகள் 56. அந்த 56ல அரசவை சித்திரங்கள் 16. நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் சித்திரங்கள் 10 10 4 பிரிவுக்கு 40. நான் அந்த 4 பிரிவில் என்னென்ன, அதாவது செங்கோல், கோப்பை, வாழ், நாணயம். செங்கோல், கோப்பை, வாழ், நாணயம், நெருப்பு, நீர், காற்று, நிலம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய பலன்கள், அதனுடைய குணங்கள் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து அடுத்து 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் 10 கார்டுக்கும் என்னென்னங்கிறது அதை வேணாலும் அதையும் பார்த்துடலாம். இதை பார்த்துடலாம். அதையும் பார்த்துட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிடும். அதை பார்த்தீங்கன்னா அது என்னன்னா 1ஆம் நம்பர் வந்ததுன்னா என்ன, 2ஆம் நம்பர் வந்ததுன்னா 1ஆம் நம்பர் கார்டு வந்தா என்ன அர்த்தம்னா ஒன்னாம் நம்பர் கார்டு வந்தா அது வந்து 1ஆம் நம்பர் கார்டு வந்தா அது புதிய தொடக்கத்தை குறிக்கும். 2ஆம் நம்பர் கார்டு வந்தா அது முடிவு எடுக்க வேண்டுங்கிறது குறிக்கும். 3ஆம் நம்பர் கார்டு வந்து அது வளர்ச்சியை குறிக்கும். 4ஆம் நம்பர் கார்டு வந்து அது சக்தியை ஒருங்கிணைக்க போவது குறிக்கும். 5ஆம் நம்பர் கார்டு வந்து அது மாற்றத்தை குறிக்கும். அதே மாதிரி 6ஆம் நம்பர் கார்டு வந்து அது நீங்க நிலை பெற்று விட்டீங்க, நீங்க செய்ய போற விஷயத்துல நிலையாக இருக்கீங்கன்னா குறிக்கும். 7ஆம் நம்பர் கார்டு வந்து அது செய்யற முயற்சியை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு. 8ஆம் நம்பர் கார்டு வந்து அது நீங்க சுயசக்தியில தான் சுயசக்தியை உபயோகப்படுத்துறீங்க, சுயசக்தி தான் உபயோகப்படுத்தணுங்கிறது குறிக்கும். 9ஆம் நம்பர் வந்ததுன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்க காரியத்தை மறுபரிசீலனை செய்யணும். 10ஆம் நம்பர் கார்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் முழுமையடைய போகுது, முடிய போகுது, இதோட முடிஞ்சது, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு. ஸோ திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன். திருப்பி ஒரு தடவை 1ஆம் நம்பர்லேருந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு தெளிவா புரியும். மைனர் அறியானால இப்போ நம்ம வந்து முதல் 22 கார்டை பார்த்தோம். 22 கார்டு என்ன பண்ணுங்கிறத பார்த்தோம். அப்புறம் 16 கார்டு அரசவை என்ன பண்ணுங்கிறத பார்த்தோம். இப்போ மிச்சம் இருக்கிற 10 கார்டு 4 கார்டுலையும் 1ஆம் நம்பர் வந்தா என்னங்கிறது 2ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் வந்தா புதிய தொடக்கத்தை குறிக்கும். 2ஆம் நம்பர் வந்தா அது நீங்க செஞ்சு இருக்கிற விஷயத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். 3ஆம் நம்பர் வந்து அது வளர்ச்சியை குறிக்கும். 4ஆம் நம்பர் வந்து அது சக்தியில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஒருங்கிணைப்போதுன்னு குறிக்கும். 5ஆம் நம்பர் வந்து அது மாற்றத்தை குறிக்கும். 6ஆம் நம்பர் வந்து அது அசையாம நீங்க பெர்மனண்டா செட்டில் ஆயிட்டீங்க. 7ஆம் நம்பர் வந்தா இப்ப செஞ்சுட்டு இருக்கிற முயற்சி கைவிட்டாதீங்கன்னு குறிக்கும். 8ஆம் நம்பர் வந்து அது உங்களுடைய சுயமான சக்தியில தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க குறிக்கும். 9ஆம் நம்பர் வந்தா நீங்க செஞ்சுட்டு இருக்க மறுபரிசீலனை செய்யும் குறிக்கும். 10ஆம் நம்பர் வந்தா ஏதோ ஒரு விஷயம் முடிய போகுது, கம்ப்ளீட் ஆக போகுதுங்கிறது. ஸோ இதுதான் வந்து நாம வந்து பார்க்குற விஷயம். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சித்தச்சீட்டு பிரிவு சித்தச்சீட்டு எப்படிலாம் பிரிச்சுட்டாங்க, என்னென்ன டீட்டெயிலுங்கிறத பார்த்தோம். அப்புறம் சித்தச்சீட்டுனா என்ன, சித்தச்சீட்டோட பயன் என்ன, அதனோட வரலாறு என்ன, அதை எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்த கிளாஸ்ல அந்த முக்கிய சித்தச்சீட்டு 22 சித்தச்சீட்டு சொன்னோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு சித்தச்சீட்டா பார்ப்போம். அது என்ன சித்தச்சீட்டு, அதை அதில் என்ன அந்த சித்தச்சீட்டு எதை குறிக்குது, என்ன குறிக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தால், வேற ஏதாவது விஷயம் இருந்தால், இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ சனி ஞாயிறு 2 நாளைக்கு கிளாஸுக்கு வகுப்பு கிடையாது. அடுத்து 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு 8 to 9 நீங்க பார்க்கலாம். நீங்க கிளாஸ்ல பார்க்கலாம். திங்கள் டு வெள்ளி தினசரி 8 to 9 இந்த கிளாஸ். இது வந்து இந்த இதை மிஸ் பண்ணவங்க வந்து யூடியூப்ல பாருங்க. அடுத்த கிளாஸ் 18ஆம் தேதி. இதை யூடியூப்ல பார்க்குறவங்க
இது இல்லை ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க அடுத்து விருப்பம் இருந்தால் அடுத்த விஷயங்களை பார்ப்போம். இப்படி தினமும் கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் எடுத்து முழுசையும் நீங்கள் இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்த்து நான் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நோட் பண்ணி கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களே வந்து கார்டு உங்களுக்கு வாங்கி பார்த்துக்கலாம். வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் பார்த்துக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம். மற்றவங்களுக்கு குழப்பங்கள் தீர்க்கலாம். ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாருமே குழப்பத்தோடையும் கேள்விகளோடையும் என்ன செய்யறது தெரியாமல் திகைச்சு போய் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கும்போது நாம் உதவி பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இந்த காலத்துக்கு ஏன்னா என்ன பிரச்சனைனாலும் போய் கேட்கலான்னு எல்லாரும் உங்களை மதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு தெளிவு வரும். எந்த குழப்பத்துக்கு எதை கொண்டும் வாழ்க்கையில் பயங்கள் போயிடும். எந்த குழப்பமும் இருக்காது. என்ன நடக்குதுன்னு இந்த காடு உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கும். தினமும் அதை நீங்க எடுக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதனால நான் இதை ஷேர் பண்றேன். இது தவிர வேற ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லலாம். இது யூடியூப்ல அப்லோட் செய்யலாம். தமிழ் சித்து யூடியூப் சேனல்ல அப்லோட் செய்யலாம். அதில் பார்த்து கமெண்ட் பண்ணலாம். நேரலையில் வந்தீங்கன்னா என்கிட்டயே பேசலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் அடுத்த கிளாஸில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட பேர் நிர்தோஷ். ஸோ நன்றி. வணக்கம்.